கருப்புளுந்தங்களி நம்ம எல்லா பெண்களும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவேன். நம்ம இடுப்பெலும்புக்கு முதுகெலும்புக்கெலாம் அவ்வளோ நல்லது. இதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து ஆட் பண்ணி நல்லா பொரிய வறுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணி இதையுமே நல்லா பொரிய வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துருங்க. 1 கப் அளவுக்கு நம்ம அரைச்ச உளுந்தும் பொடி, 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா லம்ஸே இல்லாமல் ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் களி நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ ஸ்டவ் மேலே எடுத்து வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டி பட்டணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு சுக்கு பொடி, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள நல்லெண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும். இப்போ மீதி இருக்க நல்லெண்ணையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு பார்த்தா நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னாலும் கையில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தங்களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான உளுந்தங்களி ரெடி.